Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TNEA, அதாவது நீங்க வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங், அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் நீங்க போடணும்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க காலேஜஸ்ல நீங்க வந்து சேரணும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க காலேஜ்ல நம்ம சேர்ந்தா மட்டும்தான் நமக்கு என்னன்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, நமக்காக எவ்வளோ ஃபீஸ் வந்து கட்டியிருக்காங்க. எவ்வளோ ஃபீஸஸ் வந்து கட்டி தான் நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா படிக்க வச்சிருக்காங்க. இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளை படிக்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜுக்காவது நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. டைரக்டா அட்மிஷன் போடாதீங்க. கவுன்சிலிங் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா பெர் இயருக்கு 30,000 இருந்து 40,000 உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரூமர்ஸை கிளப்பி விடுவாங்க. சப்போஸ் நீங்க கவுன்சிலிங் வழியா போனீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸை எக்ஸ்ட்ரா பண்ணிடுவாங்க, எக்ஸ்ட்ரா மணி போடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கண்டிப்பா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. அப்ப TNEA கவுன்சிலிங் வந்து எப்போ கால்ஃபிளவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா, அதாவது மார்க் வந்து இப்படிதான் போட போறாங்க, மார்க் வந்து இப்படிதான் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வெளியிட்டோன்னு 12th மார்க் என்னைக்கு நமக்கு பப்ளிஷ் ஆகுதோ அன்னையில இருந்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இல்ல ஒரு 3 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் வந்து கொடுத்துடலாம். நீங்க எப்பயும் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா போய் சர்டிபிகேட்டை கொடுக்கறது இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணிருப்போம் கொடுத்துட்டு இருப்போம். ஆனா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். நீங்க எங்கேயுமே போக தேவையில்ல, வீட்லயே உட்காந்து என்ன பண்ணலாம், கவுன்சிலிங்கே நீங்க முடிச்சிடலாம். அதான் எந்த விதத்துல நீங்க பயப்பட தேவையில்ல. ஆனால் 12th மார்க் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காலேஜ்ல அட்மிஷன் போடாதீங்க. நான் எல்லா வீடியோலயுமே இதை சொல்லிட்டே வரேன். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 12th ரிசல்ட் வந்து ஒரு 2-3 நாள்ல என்ன வந்துன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால்ஃபர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் ஒன்னொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ போட்டுட்டே இருப்போம். நம்ம சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.